பணம் சம்பாதிப்பதற்காக கட்சி பதவியில் ஒட்டிக்கொண்டிருப்பது சரியல்ல என நிர்வாகிகளை சாடியுள்ள அன்புமணி ராமதாஸ் தேர்தல் வேலை பார்க்காத 15 மாவட்ட செயலாளர்களை மாற்ற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட நாம கேட்கலாம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து 18 தொகுதிகளில் களம் கண்டது. இதில் 4 தொகுதிகளில் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய 4 தொகுதிகளில் போட்டியிட்டவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றனர். 14 தொகுதிகளில் அக்கட்சி தோல்வியை தழுவியது. முக்கியமாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் கீழ்வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் அவர் தோல்வியை தழுவினார். அதேபோன்று கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் பாலு திருப்போரூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். மாநில பொருளாளர் திலகபாமா சென்னை பெரம்பூரில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இப்படி மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் அந்த 14 இடங்களில் தோல்வியை தழுவிய நிலையில் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் நடத்திய ஒரு ஆலோசனையில் பல்வேறு தகவல்களை எல்லாம் எச்சரிக்கைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், கடந்த தேர்தலின் போது சரியாக வேலை செய்யாத நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அன்புமணி அடுத்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்த வாரத்தில் ஒன்றிய செயலாளர்கள் அளவிலான ஒரு ஆலோசனை கூட்டத்தையும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு அணி வாரியாக ஆலோசனை கூட்டத்தையும் அன்புமணி ராமதாஸ் நடத்த இருக்கிறார். கட்சியில் 110 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய சூழலில் சட்டப்பேரவை தேர்தலில் சரியாக வேலை செய்யாதவர்கள், வேட்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு தராத மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மாற்றுவதற்கு கட்சி தலைமை அதிரடியாக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் 15 முதல் 20 பேர் வரை மாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. பொதுவாக இந்த கட்சி நிர்வாகிகள் நியமனம் என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட வேண்டும். அந்த வகையில் ஏற்கனவே 3 ஆண்டுகள் முடிந்த நிலையில் மேலும் ஓராண்டு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வரை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலோடு அந்த பதவி நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாக கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் துவங்கி கீழ்மட்டம் வரையிலான நிர்வாகிகள் தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கட்சி பதவிகளை பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தகவலையும் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் நடந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். எனவே கட்சி பணிகளை முறையாக, ஒழுங்காக, சரியாக செய்யக்கூடியவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும், மற்றவர்கள் எல்லாம் பதவியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அந்த தகவல்கள் எல்லாம் கட்சியிலிருந்து வெளியாகி இருக்கின்றன. எனவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள் மற்றும் அடுத்து நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்களுக்கு எல்லாம் இப்போதே பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி வருகிறது என்றும், அந்த அடிப்படையில் தான் பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் நடத்த இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.